ஆசீர்வாதங்களின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஆண்டவராகிய தேவனுடைய கரம் உங்களை தொட்டு புது பலத்தோடு உங்கள் முகத்தை பிரகாசிக்கும் நாளாக மாறுவதாக. 1 நாள் ஆகமம் 21 அதிகாரத்தில் 24வது வசனத்தை பாருங்கள். அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, இன்றைக்கு எருசலேமில் இருக்கிற மோரியா மலை, அந்த மலையை வைத்துத்தான் இஸ்ரவேலர்களை சூழ்ந்திருக்கிற எல்லா நாடுகளிலுமிருந்தும் தீவிரவாதிகள் என்ற அந்த பேரில் பல பேர்களில் பல லட்சக்கணக்கான தீவிரவாதிகள் இஸ்ரவேலை இன்றைக்கும் எதிர்க்கிறார்கள். ஒரே ஒரு காரணம், எருசலேமில் உள்ள மோரியா மலைக்காக தான். அந்த மலை தாவீது ராஜா காலத்தில் தேவனாகிய கடவுள் அந்த மலையின் மேல் அவர் தரிசனத்தில் தன்னை வெளிப்படுத்தினதுனால அந்த மலையில் தேவாதி தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கு அந்த மலையை விலை கொடுத்து வாங்க தாவீது அன்றைய கால சூழ்நிலையில் அந்த மலைக்கு சொந்தக்காரனான ஓர்னான் என்கிற மனிதனை போய் தாவீது ராஜா சந்தித்து, இந்த மலையை எனக்கு கொடு, என் தேவனுக்கு ஆராதனை செய்யும் ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று கேட்டபோது, ஓர்னான், மகாராஜாவே, இந்த மலையை நான் உமக்கு இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அதுக்கு தாவீது, இல்லை இல்லை இல்லை, என் தேவன் ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து என்னை ராஜாவாக உயர்த்தியவர். அந்த தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை நீ இலவசமாய் கொடுப்பதை நான் வாங்க மாட்டேன். நீ சொல்லும் விலையை விட அநேக மடங்கு அதிகமான பொன்னையும் வெள்ளியும் உனக்கு கொடுத்து அந்த நிலத்தை நான் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது ராஜா அதிக விலை கொடுத்து அந்த மோரியா மலையை வாங்கினார். அங்குதான் சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்தான். இப்படித்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட உங்களை நம்மையும் அதிக விலை கொடுத்தார். சிலுவையில் தன்னையே கொடுத்தார், தன்னுடைய உயிரே கொடுத்தார், தன் ரத்தத்தையே நமக்காக கொடுத்தார். அதிக விலை கொடுத்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மீட்டு கொண்டார். அவருடைய ரத்தத்தால் நம்மை கழுவி, அவருடைய ஆவியால் நம்மை கழுவி, நம்மை உயிருள்ள ஆலயங்களாக ஆண்டவர் இயேசு மாற்றி வைத்திருக்கிறார். அவர்தான் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, உங்களுடன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் தேவ ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி. பார்த்தீர்களா? இயேசு நம்மை இலவசமாக வாங்கி கொள்ளவில்லை, அதிக விலை கொடுத்தார். என் அன்பானவர்களே, இதை தான் தாவீது முன்னுதாரணமாக செய்தார். நாம் எத்தனை மேன்மையானவர்கள் என்று விளங்குகிறதா? மற்ற மனிதர்கள் பார்வையில் நீங்கள் அசட்டை பண்ணப்படலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் பார்வையில் நாம் எல்லோரும் மிகவும் மேலானவர்கள். தன் உயிரே கொடுத்து நம்மை ஆண்டவர் இயேசு வாங்கியிருக்கிறார். நாம் ஜீவிய காலமெல்லாம் அவரே ஆராதித்து, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே அன்பு செய்து, எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின்படி நடந்து, எல்லா காலகட்டத்திலும் அவரே மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிக விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசுவால. இதை உணர்வீர்களா? நம்மே நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அதிக விலை கொடுத்து உண்மையே எங்களுக்கு கொடுத்து வாங்கினீரே, உமக்கு கோடி நன்றி. நாங்கள் என்றைக்கு உமக்கே சொந்தம். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே மகிமைப்படுத்துவோம், உம்மையே உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.